நாளின் செய்யும் வினிதாரின் செய்யும் என நாடி வந்து கோழியின் செய்யும் கொடுங்கோற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் பிப்ரவரி 13 முதல் பிப்ரவரி 19 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. கடக ராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி. இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ராசியை குரு பகவான் பார்க்குறார். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தையும் குரு பார்க்குறார். 9ஆம் இடத்துலையே குரு இருக்கிறார். 1, 5, 9 5ஆம் இடத்தை குரு பார்ப்பது. 5 கூடிய செவ்வாய் ரிஷபத்திலிருந்து பார்க்குறார். அப்போது 5ஆம் இடமும் ரொம்ப சிறப்பாகிறது. 1ஆம் இடம் சிறப்பு. 9ல் குருவே இருக்கிறார். 11க்குடையவன் சுக்கிரன், 4க்கும் 11க்கும் உடையவன் 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார். ஆதலால் இந்த கடக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாரமாக அமைகிறது. ராசியை குரு பார்ப்பது உங்களுக்கு எண்ணிய செயல் ஈடேறும், எல்லாம் லாபமாக மாறும். தெளிவான சிந்தனை செயல்கள், கடவுளுடைய அதாவது குருவருளும் திருவருளும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரும். 2ஆம் இடத்து அதிபதி சூரியன் கும்பத்தில் இருந்து 2ஆம் இடத்தை பார்க்கிறார். பொருளாதாரத்தில் சுபீட்சமான ஒரு காலகட்டம். நல்ல பண வரவு பொருள் வரவு இருக்கும். 3ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறது. கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்க, அதாவது பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி பெறும். வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது. 4ஆம் இடத்தில் கேது இருந்து சனி பார்க்குறார். இது உண்மையிலேயே மைனஸ். வண்டி வாகனங்கள் வச்சு பழப்பு நடத்தக்கூடிய அன்பர்களுக்கு செலவினங்கள் ஏற்படும். சவாரி கிடைக்கிற மாதிரி இருக்கும், பாதியில் வண்டி நின்று போய் பழுதாகி அது செலவு, மன உளைச்சல். தாய்க்கு கூட தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு கூட உங்களுக்கு கூடும். எது எசென்ஷியலோ அதை மட்டும் செய்யுங்க. எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சிங்கன்னா செலவு ரெட்டிப்பாகி உங்களுக்கு பிபி சுகர் எகிற ஆரம்பிக்கும். ஆனால் படிக்கும் மாணவ செல்வங்கள் பிரமாதமாக படிப்பாங்க. 5ஆம் இடத்தை குருவும் பார்க்கிறார். 5க்குடைய செவ்வாயும் பார்க்குறார். அப்போ பூர்வீகத்தில் நீங்கள் வீடு கட்டுவது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவது, மனம் வாங்குவது, சொத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவது, இப்படி ஏதாவது ஒன்று நடக்கும். பிள்ளைகளும் உயர்கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. நீங்களும் இந்த வாரம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் கூட வரும். 7ஆம் இடம் சனி இருக்கிறார், சனி பகவான். அப்போது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. 9ஆம் இடம் குரு இருப்பது, சுக்கிரன் இருப்பது மிக மிக சிறப்பு. அப்போது வெளியூர், வெளிநாடு, வெளியில் செல்லக்கூடிய அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். நல்லதே நடக்கும். ஏற்கனவே நான் வெளிநாட்டில் தாங்க இருக்கிறேன்னா இன்னொரு நாட்டுக்கு போய் அங்கே போய் வேலை பார்த்து சம்பாத்தியம் பண்ணக்கூடிய அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது. 9இல் குருவும் இருக்கிறார், சுக்கிரனும் இருக்கிறார். இது அற்புதத்திலும் அற்புதம். பொருளாதாரம் உங்களுக்கு ஒரு சுபீட்சமான ஒரு பாக்கியமான ஒரு நிலை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. 10ஆம் இடத்தில் ராகு பகவான், செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள், அதாவது காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை போன்ற துறைகளில் பணியாற்றக்கூடிய அரசு உயர் அதிகாரிகள் மட்டுமல்ல, கடைநிலை ஊழியர்கள், இன்னும் இருக்கக்கூடிய பிற அரசு ஊழியர்கள், தனியார் ஊழியர்கள், இவங்க எல்லோருக்குமே சிறப்பான ஒரு காலகட்டம். அசையா சொத்துக்கள்
விற்பனை செய்வது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு கூட அற்புதமான ஒரு நிலை. ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், இவங்களுக்கும் ஏன்னா ராகு இருக்கிற இடத்த விரிவாக்கம் பண்ணுவார், நல்லா பண்ணுவார் ரொம்ப. அப்போ நீங்கள் பொருளாதாரம் ரொம்ப சிறப்பாக, 10ல் ராகு ரொம்ப அலைச்சல் இருக்கும், நல்ல அதுக்கு தகுந்த தொழிலும் நல்ல சிறப்பாக செய்வீங்க, நல்ல சம்பாத்தியம் கண்டிப்பாக ஏற்படும். மூத்த சகோதரத்தால் ஆதரவு உண்டு, அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு சந்தோஷகரமான ஒரு திருப்பு முனையான ஒரு வாரம். தாய்க்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம், மனைவிக்கு கூட தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம், இல்லை தாய் உங்களுக்கு அகென்ஸ்டாக பேசலாம், இல்லை மனைவி கூட உங்களுக்கு எதிர்ப்பாக பேசக்கூடிய ஒரு நிலை வரலாம். மற்றபடி உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவ் தாங்க. சுக்கிரன் ஆதிக்கம் சினிமா தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு பொற்காலமாக அமைகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.